இருக்கிறார். கரங்களை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கரங்களை தட்டுவோமா? ஓகே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டுங்க. 1 2 3 4. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சத்தமா பாடுவீங்களா? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான, சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலே பூமியிலே உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, இந்த வானத்திலே பூமி உமக்கொப்பானவர் யார்? மறுபடியும் பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீங்க பாடுங்க, கர்த்தாவே. எஸ், வானத்திலும் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு. அப்பா பார்த்து சொல்லுவோமா? நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். சத்தமா பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலே பூமியிலே உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலே பூமியிலே உமக்கொப்பானவர் யார்? மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில், எஸ், தேவர்களில் யாரும் இல்லை அவருக்கு ஒப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாள் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாள் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை? அப்படியே பின்மாரியை விரும்பினவர்கள் உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலே பூமியிலே உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலே பூமியிலே உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்த ஜனங்களை தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் உந்த ஜனங்களை தாகம் தீர்த்தி. உந்த நாம அதிசய என்று அற்புதம் செய்திடுவேன். உந்த நாமம் இந்த ராத்திரியிலும் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்திடுவேன். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
அரசனாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம். சந்தோஷமா? எஸ். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில். எத்தனை பேர் பாட போறீங்க? ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூர போயினம். எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீங்க? எஸ். தூர போயினம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்த. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்துங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயரட்டும். பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய கரங்கள் உயரட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சின்னஞ்சிறு வயதில் பாடுங்க. என்னை குறித்து விட்டார். தூர போயினும் கண்டு கொண்டார். எத்தனை பேருக்கு உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும்? நிச்சயமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. ஆனால் நம்மை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்து வைத்திருக்கிறதுனால தான் இந்த பின்மாரிக்குள்ள நீங்க வர வேண்டும் என்கின்ற அந்த சித்தம், அந்த திட்டம் அவருடைய மனதில், அவருடைய இருதயத்தில் ஏற்கனவே இருந்தபடினால தான் இந்த ராத்திரி வேளையில நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆவியானவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற மனுஷர்கள் வேணாம். ஏசாயா 42:3 சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் என்று சொல்லப்படுகிறது. மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று சொல்லப்படுகிறது. நெறிந்த நாணல் முறிந்து போனால் அதை யாரும் பயன்படுத்த முடியாது. எந்த தேவைக்கும் பயன்படுத்த முடியாது. எந்த நோக்கத்துக்கும் பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த முறிந்த நாணலை கூட அவர் மீண்டுமாக அவர் ரிப்பேர் செய்து அதை சீர்திருத்தி அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த முடியும். அதற்காகத்தான் இந்த பின்மாறி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பின்மாறி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பின்மாறி ஊற்றப்படும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்ல, இலங்கை தேசம் முழுவதும் ஒரு வித்தியாசத்தை காணக்கூடியதா இருக்கும். அநேகர் ரட்சிக்கப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கும். அநேகர் மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த வேளையில கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தான் அதற்காக பயன்படுத்த இருக்கிறார். நாங்க மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். கண்களை மூடி பக்கத்தில் இருக்கிற உங்களோட நண்பியை பார்க்காம, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டீர். தூர போயினும் கண்டு கொண்டீர். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டீர். தூர போயினும் கண்டு கொண்டீர். தமது ஜீவனை எனக்கும் அளித்து
ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தீர். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தீர். ஆனந்தமே பெற. அப்படியே கரங்களை உயர்த்தி வர்ஷிப் பண்ணுங்க. எஸ், இது மாபெரும் பாக்கியம். ஆனந்தமே பரமானந்த, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ராத்திரி வேளையில நீங்க நினைக்கலாம் உங்களோட மனசுல, இலங்கையை அசைக்கிறதுக்கு என்னால முடியாது, என்னால எவ்வளவு பலவீனம் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது என்று. கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ என்று சொல்லி சொன்னார். தாவீது ஏறத்தாழ 15-20 வயசு இருக்கும் பொழுது கோலியாத்தை எதிர்கொண்டு போகும் பொழுது அவன் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் போகவில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த மந்தை மேய்க்கத்தான் தெரிந்தது. அவனுடைய கையில் இருந்த தடியையும் அந்த கவனையும் எடுத்துக்கொண்டு 5 கற்களை தன்னுடைய பைகளிலே போட்டுக்கொண்டு அங்கே முன்னே போயின்றான். கோலியாத் கேட்கிறான், நீ தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா என்று கேட்கிறான். தாவீது அந்த இடத்துல ஒரு விஷயம் தான் சொன்னான், நீ கேடகத்தோடும் பட்டயத்தோடும் உன்னுடைய ஆயுதங்களோடு நீ வருகிறாய், ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உனக்கு முன்னாக வந்து நிற்கிறேன் என்று வீசின ஒரு கல் அவனுடைய இந்த நெத்தி பகுதியை உடைத்து கொண்டு உள்ளே போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது வேதத்தில். இந்த ராத்திரி வேளையிலும் அப்படிப்பட்ட அந்த தாவீதின் பைகளிலே இருந்த அந்த 5 கற்களை போல ஒரு கல்லாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆகையினால ஒரு கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இருக்கிறார்கள் பிரச்சனைகள் இருந்து கொள்ளலாம். கைகளை நோக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே என் மீது வாங்க. பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே இந்த ராத்திரி வேளையில என்ன நிரப்புங்க. எனக்கு இந்த பின்மாரியின் அனுபவத்தை தாங்க. சொல்லுங்க, இந்த பின்மாரியின் அனுபவம், இந்த பெந்தைகோஸ்தையின் அனுபவம் ஆண்டவரை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க.